எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய பேர் விரும்பாத காய் ஒன்று இருந்ததுன்னா அது பாவக்காய் தான். ஆனால் அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த பாவக்காயை பயன்படுத்தி ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இது பாவக்காய் ஃப்ரை. ஸோ வாங்க இந்த சூப்பரான பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரை செய்ய நான் 300 கிராம் பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை ஸ்லைசஸாக கட் பண்ணுங்க. நான் விதைகளோட தாங்க நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விதைகளை எடுத்துடலாம். அகல பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சில பொருட்களை போட்டு தாளிக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அடுத்து இதில் நறுக்கின பாவக்காய் துண்டுகளை போட்டு வதக்குங்க. பாவக்காயை வதக்க கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன். பாவக்காய் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். நான் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணுறேன். அப்பப்போ கிண்டி விடுங்க, அப்பதான் எல்லா பக்கமும் வேகும். பாவக்காய் பாதி வந்துருச்சு. இதுல 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டுங்க. இப்போ பாவக்காய் லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கு. இதுல மசாலா தூள் சேர்க்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திட்டு மசாலா தூள் போடுங்க, இல்லைன்னா சூட்ல மசாலா கரையிடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இதோட ஃப்ளேவரை அதிகப்படுத்த சில பொருட்களை பொடி பண்ணி சேர்க்க போகிறேன். மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 பெரிய பூண்டு பல்லு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய் போட்டு பவுடராக அரைங்க. இப்போ பாருங்க, பாவக்காய் நல்லா ரிச்சா ப்ரௌன் கலர்ல இருக்கு. இதுல அரைச்ச மசாலா தூள் போட்டு 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. இது பாவக்காய் ஃப்ரைக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்டும் கொடுக்கும். போட்ட மசாலா தூள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாவக்காய் ஃப்ரை இப்போ ரெடி. சுவையான பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபியில் நம்ம அரைச்சி போடுற மசாலா தூள் இந்த பாவக்காய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது நீங்கள் சாம்பார், ரசம், தயிர் சாதத்தை கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.